ஹாய் காய்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நல்லா இருக்கிற குடும்பத்த பிரிக்க போறோம். அதாவது பிளாட்டினம் போலார் பேரட் இது வந்து ப்ரீட் ஆகி நம்மளுக்கு 25 நாள் ஆயிட்டு. ப்ளூ போலார் பேரட் வந்து ப்ரீட் ஆகி ஒரு 30 நாள் ஆகுது. 2யும் அடுத்தடுத்த நாள்ல ப்ரைஸ ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது பிளாட்டினம் போலார் பேரட் வந்து ஃபீமேல் வந்து நல்லா எக்ளோட் ஆக ஆரம்பிச்சுட்டு, திருப்பி நம்ம இதிலேயே வச்சிருந்தோம் அப்படின்னம்னா, ஃபீமேல் எக் லே பண்ணும்போது அத ஃபுல்லா ஃப்ரைஸ் ஃபுல்லா சாப்பிட்ரும். அது சாப்பிடும்போது பேரண்ட்ட அட்டாக் பண்ணி ஃப்ரைஸ ஃபுல்லா கொன்றும். இந்த சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் குடும்பத்த நம்ம இப்போதைக்கு பிரிக்க போறோம். அதே மாரி தான் ப்ளூ போலார் பேரட்டுக்கும். அ இதுக்கு வந்து 1 மந்த் ஆயிட்டு. இத ப்ரைஸ் மட்டும் இதில ஒரு 60 ப்ரைஸ் கிட்ட தேறிச்சு. ப்ளூ போலார் பேரட் ப்ரைஸ ரிமூவ் பண்ண அதே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல தான் இதையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஃப்ரைஸ ஃபுல்லா டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டு, ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஃப்ரைஸ ஃபுல்லா உள்ள ரிமூவ் பண்ணியாச்சு. இது ஃப்ரைஸ ரிமூவ் பண்ணும்போது தான் நெறையா சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அதாவது ஃப்ரைஸ ஃபுல்லா அந்த பேசன்ல பிடிச்சு வச்சிருந்தேன். அத ஒரு சின்ன பிள்ளை தட்டி விட்டுட்டு, திருப்பி ஃப்ரைஸ ஃபுல்லா பெரக்கி உள்ள போட்டாக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிட்டு. அதுவும் போக போலார் பேரட்டோட ஃப்ரைஸ் ஃபுல்லா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. நான் சைஸ் நல்லா இருக்குங்கிறதுனால கிட்டத்தட்ட மாலி ஃப்ரைஸு, கப்பீஸ் ஃப்ரைஸ் இருக்கிற மாரி இருக்கும்னு நெனச்சேன். ஆனா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். பார்ப்போங்க. சில வந்து எப்படி க்ரோ ஆகுதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோல நான் அப்டேட் பண்றேன்.